முரளி, இந்த பதில் வந்து 1/4/2025 பார்லிமெண்டில் இந்த பதில் கொடுக்கப்பட்ட பிறகு ரேபிஸ் ஃப்ரீ இந்தியா 2030 ஆமாம், ரேபிஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸை அரசாங்கம் வெளியிடுகிறது. அது வந்து 9/4/2025 அவர்கள் வெளியிடுகிறார்கள். முதல்ல இந்த புள்ளி விவரங்கள், இந்த ஸ்ட்ரே டாக் சம்பந்தமாக, அவ கடிச்சது சம்பந்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 4 வருஷத்துக்கு அவங்க கணக்கு கொடுத்துருக்குறாங்க. 2022 3,64,435 பேர், 23 4,41,000 பேர், 24 4,80,000 பேர், அப்புறம் ஜனவரி மாதம் மட்டும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்குறாங்க 48,931 பேர். ரொம்ப அதிகமான நபர்கள் கடிபட்டுருக்காங்க. இது மத்திய அரசு கொடுத்துருக்கிற புள்ளி விபரங்களின்படி மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக நம்ம தான் இருக்கிறோம். முதல்ல இந்த டாக் பைட் கேஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே, இது முதல்ல சரியான தகவல்களா? இது முதல்ல பார்லிமெண்ட்டோட கணக்கு, நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்களே, இது ஒரு தகவல். ரெண்டாவது வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இந்த மிருகவதை சட்டத்துக்கு கீழே இந்த நாய்கள் கருத்தடை சட்டத்தை இயற்றியது. சரி, என்ன இந்த சட்டத்தை இயற்றியதால் அவங்க ஒரு இடத்துல பதிலளிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் செய்கிறாங்க. அதில் வருஷத்துக்கு 65 லட்சத்துலேருந்து 80 லட்சம் பேரை நாய் கடிக்குது. அதிகமாக கடிக்கிறது யூபியில் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர், அதாவது வருஷத்துக்கு. தமிழ்நாடு 8 லட்சம். தமிழ்நாடு நம்பர் 2 அங்கேயும். இங்கே சொன்ன அங்கே வந்து மகாராஷ்டிரா சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில். அந்த ரிப்போர்ட்டில் வந்து யூபின்னு சொல்கிறாங்க. அதாவது அனிமல் வெல்ஃபேர் போர்ட், மிருகநல வாரியம் வருது. அனிமல் ஹஸ்பண்டரி கீழே, அதாவது கால்நடைத்துறைக்கு கீழே வரும். ஓகே, இவங்க இப்போ வந்திருக்கிறது ஹெல்த் மினிஸ்ட்ரி. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரு சிங்க் இல்லாமல் இதுவெல்லாம் முற்றிலும் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எந்த ஒரு வளர்ந்த நாட்டிலும் தெருவில் நாய் இருக்காது. ஏன்னா நாய் வந்து கொடிய நோய்களை பரப்பும் ஒரு மிருகம். அது ஒன்று ரேபீஸ் கடிப்பட்டு கடைசியில் எப்படி சாவாங்கன்னு பார்க்கறதுக்கு நம்மளால் சகிச்சிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கேவலமாக நாய் மாதிரி குலைச்சி ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் அந்த ரேபிஸ் வைரஸ் தலையை தாக்கும்போது அந்த மாதிரி இறப்பார்கள். ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த நாய்களால் மற்ற நோய்களும் பரவுகின்றன. அதாவது இன்றைக்கி இந்த நாய்கள் யாரெல்லாம் தாக்குதுன்னா குழந்தைகளை தாக்குகின்றன, வயதுபேர்களை தாக்குகிறது, வனவிலங்குகளை சுத்தமாக காலி பண்ணிடும். அதாவது ஸ்மால் வைல்ட் லைஃப் சுத்தமாக காலி பண்ணிடுது. இந்த மாதிரி பலவிதமான உபாதைகள் நாய்களால். அந்த நாய்களும் நல்லா இருக்கான்னா அதுவும் நல்லா இல்லை. அந்த நாய்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நாய்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடாது. இது 1995 ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேஸ் சேம்பரில் போட்டு கேஸை விட்டு, நம்ம நாய் தொட்டி இருக்குது எங்கள் புளியந்தோப்பில், கேஸ் சேம்பரில் விட்டு நாயெல்லாம் கொண்டுடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதை பண்ணக்கூடாது. இனிமேல் வந்து மனிதாபிமாக என்ன பண்ணுறோம், நாய்களை பிடித்து கருத்தடை பண்ணி விட்டுருவோம். ஸோ நாய் எல்லாத்தையும் கருத்தடை பண்ணிங்கன்னா 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் நாயினின் தொகை குறைந்து விடும். ஆனால் இவங்க அந்த கருத்தடை ஒழுங்காக பண்ணல. ஏன்னா அதில் வந்து ஊழல் உள்ள வந்துருச்சு. மேடம்க்கு மாநில செயலாளர் மாற்றுங்கண்ணே, பொதுச் செயலாளர்ன்றதுக்கு மாநில செயலாளர். ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சு, அதில் வந்து ஊழல் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருநாயை, அதில் வந்து கிட்டத்தட்ட 6,000 முதல் 7,000 ரூபாய் ஒவ்வொரு நாய் தலையிலும் பிஸ்னஸ் இருக்குது. ஓகே, அந்த நாய் உங்களை கடிச்சிருச்சு, நீங்கள் வந்து 5 டோஸ் போடணும், ரேபிஸு 2,000 ரூபா. அந்த நாய்க்கு வந்து கருத்தடை பண்ணுறாங்க 1,500 ரூபா. அந்த நாயை கணக்கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து என்ஜிஓக்களை கூப்பிட்டு வராங்க, 500 ரூபா நாய்க்கு போட்டுக்குங்க. அது தவிர வந்து நாய்க்கு ஒரு வேக்சினேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு 1,000 ரூபா. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபா வந்துடும். இதுக்கு மேலே இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா மைக்ரோசிப் போடுறேங்கிறாங்க திருநாய்க்கு. மைக்ரோ புலிகளுக்கு போடுறீங்க, அது வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், வனத்தில் வந்து குறைந்து கொண்டு வருகிறது. யானைக்கு போடுறீங்க, வளர்ப்பு யானைகளுக்கு, யானையை வந்து எவனும் விரோதமாக வித்துறக்கூடாதுன்னு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதை பண்ணுறாங்க. அது நம்பலாம். தெருநாய்க்கு எதுக்கு மைக்ரோசிப் போடுறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ் போட்டு நிறுத்தி வச்சுருக்கேன். 5 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருந்தாங்க கார்பரேஷன். ஸோ ஆக மொத்தத்தில் நிறைய துட்டு இருக்குது, அதை துட்டு பண்ணாங்க. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா மேனகா காந்தி எம்ஆர் பண்ண காமெடி இது. அவங்க வந்து நோபல் பிரைஸ் யாரோ தரேன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு அவங்களுக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாய்களை இனிமேல் கொல்லக்கூடாது, இந்த மாதிரி கருத்துரை மூலமாக தான் அதை கட்டுப்படுத்தணும். கருத்துரை மூலமாக கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா 10 நாய் இருந்துச்சுன்னா ஒரு நாயை பிடிச்சிங்கன்னா 9 போய் ஒழிஞ்சிடும். ஒரு பெண் நாய் வந்து உயிரோடு இருந்தாலே ஒரு வருஷத்தில் 12 குட்டி போட்டுரும், 12 குட்டி. அப்படினால இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இருந்த ஜனத்துக்கு நாய்களின் தொகையை விட இன்று அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு நாய் தலையில் 6,000 ரூபாய் இருக்குன்னா கிட்டத்தட்ட 6 கோடி நாய்கள் இருக்கின்றன இந்தியாவில். 6 கோடி நாய் இன்ட்டு 6,000 கால்குலேட் பண்ணி பாருங்க.
அது வந்து ஒரு பெரிய தொகையில் வந்து முடியும். 3500 கோடி 3500 கோடி வந்துட்டு முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வருமானம் இருப்பதால் அது செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா மிருகவதை சட்டம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே உள்ளது தான் இந்த கருத்தடை விதிமுறைகள். அது விதிமுறைகள். இந்த விதிமுறைகளை எல்லா கோர்ட்லையும் எல்லா கவர்மெண்ட்லையும் போய் பொய்யாக அதுதான் சட்டம் என்று பரப்பி விடலாம். ஓகே, என்ன விதிமுறைகளை வந்து சட்டம்னு பரப்புனால இப்போ தமிழ்நாடு அரசு கூட போன மாதம் வந்து முதல்வர் வந்து வெளியிடுறாரு. முதல்வரையே கோல்மால் பண்ணி என்ன சொல்கிறது, அவரை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவரை ஏமாற்றிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா உச்சநீதிமன்ற விதிமுறையின் உச்சநீதிமன்றத்தில் அந்த மாதிரி விதிமுறையே கிடையாது. அவரை மிஸ்கைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் பின்னாடி இருக்க ஊழல்னால அவர் அதை வந்து வெளியிட்டோன்னா அதை கூட நான் கோர்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டரை மிஸ்கைட் பண்ணுறாங்க. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் செக்ரட்டரி இருக்கார். அவர் போன மாதம் ஒரு ரிலீஸ் பண்ணுறாரு, திருநாய்களுக்கு சோறு போடுறதுக்காக டொனேஷன் கொடுங்கன்னு அவர் ஒரு ஆரம்பிக்கிறார் ஒரு கேம்பெயின். நாய்க்கு சோறு போடுறது உங்கள் வேலையே கிடையாது. தெருவில் நாயே இருக்கக்கூடாது. 5 சட்டம் இருக்குது. 5 சட்டத்துலேயும் தெருவில் நாய்கள் இருக்கக்கூடாதுங்குது. முதல் சட்டம் வந்து மிருகவதை சட்டமே சொல்லுது. ஏன்னா அதிலே ப்ரொவிஷன் இருக்குது, தெருநாய்களை அப்புறப்படுத்தி அழிக்கலாம் என்று மிருகவதை சட்டத்தில். அதுக்கடுத்து வந்து பிஎன்எஸ், இப்போ பாரதிய நியாய சங்கீதா ஐபிசி முன்னாடி, அதில் வந்து 270, 271, 272, 291 எல்லாமே சொல்லுது தெருவில் நாய்கள் இருப்பது ஒரு உபாதை. இட் இஸ் அ நியூசன்ஸ். அதாவது அந்த சட்டம் எது வரைக்கும் போகுதுன்னா, தெருவில் தண்ணி மக்களுக்காக தாகத்துக்கு தண்ணி வைக்கணும்ல, அதுவே வந்து பப்ளிக் நியூசன்ஸ், அதுவே இருக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷனே காமிக்குது. ஸோ பிஎன்எஸ் அடி வாங்கிச்சா. உடல் ஊனமுற்றோர் சட்டம், உடல் ஊனமுற்றோர் சட்டத்தில் செக்ஷன் 13 and 25 கிளியராக சொல்லுது. அவங்களுக்கு வந்து இல்லை, சாரி 13 செக்ஷன் ஒரு 4-5 செக்ஷன் இருக்குது. ஓகே, அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, உடல் ஊனமுற்றோர், நான் நீங்களும் ஒரு நாயை நம்மளுக்கு தரச்சுன்னா ஓடிடலாம், இல்லை கல்லை விட்டு அடிக்கலாம், கம்பர் தெரியும். ஒரு ஆர்டிஸ்டிக் கிட், ஆட்டிசம் உள்ள ஒரு கிட்டு, இல்லை ஒரு கால் ஊனமுற்றவர், இவங்களால ஓடமா முடியுமா? அந்த நாய் வந்து கொன்னே போடும் ஒரு 10 நாய் சேர்ந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அதுவும் சொல்லுது இந்த மாதிரி நாய்கள் இருக்கணும். அடுத்தது வந்து கண்டேஜியஸ் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் அண்ட் கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு அது ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கில் அது ஒரு சட்டம் இருக்குது. அதில் என்ன சொல்லுது, நாய்கள் வந்து ரேபிஸ் நோயோட இல்லை இந்த விதமான தொற்று நோயோட நாய் வெளியே வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ்லேயோ ஒரு ஓப்பன் ஏரியாவில் இருக்கக்கூடாதுங்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சா. நீங்கள் வந்து முனிசிபாலிட்டி ஆக்ட் எடுங்க. நம்ம தமிழ்நாடு வந்து முதலாவது எல்லா வெள்ளக்காரன் எழுதிட்டு போனது 17லேருந்து 18 சம்திங் இருந்துச்சு. இப்போ இருக்க மிருகவதை இந்த முனிசிபாலிட்டி ஆக்டில் 1998 யூஎல்பி ஆக்ட் அப்படிமோ, அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட், அதில் செக்ஷன் 107 2 ஆஃப் செக்ஷன் 107ல் தெருவில் நாய்கள் பன்னிகள் இருந்தால் அவற்றை அப்படியே சரளமாக அப்புறப்படுத்தி அவர்களை டெஸ்ட்ராய் பண்ணுங்கன்னு சொல்லுது. மிருகவதை சட்டத்துக்கு திரும்ப போனால், மிருகவதை சட்டத்தில் என்ன சொல்லுன்னா, இந்த மிருகநல வாரியத்தின் ஒரு பணியாக, அதாவது எந்த மாநிலத்திலையும் நாய்கள் தொல்லையோ பன்றிகள் தொல்லையோ ஏதாவது ஒரு மிருகத்தின் தொல்லை இருந்தால் அவற்றை அழிப்பதின் அவர்கள் வந்து மாநிலங்களுக்கு உதவி புரியணும்னு சொல்லுது. இதெல்லாம் சட்டம் சார். இப்போ கருத்தடை பண்ணுங்கிறது விதிமுறைகள். சட்டத்திலேருந்து தான் விதிமுறைகள் எழுதணும். இந்த மிருகவதை சட்டத்திலேருந்து தான் இது எழுதியிருக்காங்க. எதை, இந்த விதிமுறைகளை. அதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, சட்டத்தில் இருக்கிறது தான் விதிமுறைகளாக நீங்கள் எழுத முடியும். சட்டத்தில் வந்து நாய்களை கொல்லுங்கன்னு சொல்லுது, விதிமுறையில் நாய்களை கருத்தடை பண்ணுங்கன்னு சொல்லுது. இதே முரண். இதுதான் நம்ம கோர்ட்டில் வாதாடிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு நீதியரசர் வரும் பொழுது நல்ல தீர்ப்பாக கிடைக்கும். டெல்லியில் ஆரம்பித்து விட்டார்கள். டெல்லியில் ஒரு நீதியரசர், பெண் நீதியரசர் சொல்லியிருக்காரு, தெருவில் எப்படி நீங்கள் இத்தனை நாய்களை விட முடியும்? இதெல்லாம் வந்து மாநிலத்தின் பொறுப்பு, அதுவும் வந்து கார்ப்பரேஷன் பஞ்சாயத்துகளின் பொறுப்பு. நாய்களை முற்றிலுமாக அகற்றி காப்பகங்களில் வையுங்கள். இன்னைக்கு ஆரம்பித்தாதான் 2030 நம்ம வந்து ரேபிஸ் ஃப்ரீ கண்ட்ரியாக மாற முடியும். இல்லாட்டி 2030 ரேபிஸால் அதிக அளவில் மக்கள் இறந்து கொண்டிருப்பார்கள். ஓகே, ஓகே.